வணக்கம். திமுக எப்போதும் சொல்வது ஆளுநர் தேவை கிடையாது, ஆளுநர் பதவி என்பது தேவையற்றது அப்படின்னு தான் திமுக நிலைப்பாடு. ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்தால் மட்டும் டெய்லி ஆளுநரை பார்த்துட்டு வர்றது என்ன விருந்து என்ன போடுறாரா டெய்லி ஆளுநர் ஒன்றும் புரியல. ஒரு ஷாக்கு. இப்போ குதிரை பேரம் நடக்குது, குதிரை பேரம் நடக்குது. என்ன குதிரை பேரம் நடக்குது? குதிரை பேரம்னா என்ன? ஒரு 40 சீட்டு 30 சீட்டு கம்மியாக இருந்து வேற ஒரு கட்சியை உடைச்சி அவங்கள எத்தனை கடத்தி எத்தனை வச்சு அதுக்கப்புறம் கொண்டுன்னு அவங்களுக்கு பேரம் பேசி அவங்களுக்கு அமைச்சரில் இடம் கொடுத்து அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் குதிரை பேரம். இங்கே அப்படி ஒரு சூழ்நிலையே கிடையாது. தேவைப்பட்ட தொகுதி ஒரு வாரத்திலே அந்த எண்ணிக்கை வந்துருச்சு. அமைச்சரவை கூட்டணி அமைச்சரவை பங்கேற்றாங்க. இப்போ ஆட்சி சுமூகமாக போயிட்டுருக்கு. எதிர்கட்சியில் இருந்து எம்எல்ஏங்க ராஜினாமா பண்ணிட்டு வராங்க, அது அவங்களுடைய இஷ்டம். அரசியல் இதெல்லாம் சாதாரணம் தானே. இதுக்கு எதுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க? சரி, ஆளுநர் என்ன பண்ண முடியும்? பெரும்பான்மை நிரூபித்தாச்சு. நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்கும் போது ஏன் வெளியே போனீங்க? எதிர்த்து வாக்களிக்க வேண்டியது தானே, ஏன் வெளியே போனீங்க? இப்போ எதுக்கு கதறீங்க? ஏன் நாடகம்? உங்கள் கட்சியின் மீது குதிரை பேரம் வாழ்க்கை இப்போ தொடர்ச்சியாக வரும்போது அதிலிருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு நாடகம். ரொம்ப கேவலமான அரசியல், சுத்தமாக எடுபடலை. இருக்க இது அனைத்துமே உங்களுக்கு தான் பின்னாடி போகிறோம். வேஸ்ட்.